கண்டிப்பா. அப்ப வீட்ல எங்க சார் கழிவறை வைக்கணும்னா, எங்க எங்க எந்த சார் ஒரு வீடு என்பது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஹாலு, ம். ஒரு கிச்சனு, ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, அடுத்தது வடமேற்குல ஒரு பெட்ரூம் போட்டுங்க சார். டாய்லெட் எங்க சார் போடலான்னு கேட்பாங்க. 100ல 99.99% எல்லார் வீட்லயுமே வடமேற்குல தான் டாய்லெட் போட்டிருப்பாங்க. ம். ஆமா. 2வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாஸ்டர் பெட்ரூம்ல அந்த ரூமுக்கு வடமேற்குல ஒரு டாய்லெட் போடுவாங்க. இல்ல எனக்கு இன்னொரு டாய்லெட் காமன் டாய்லெட் வேணும் அப்படின்னும்போது, கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு டாய்லெட் போடுவாங்க. ம். ம். இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்குல டாய்லெட் போடக்கூடாது. ஓகே. ஏன்னா, அது வந்து ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட விஷயமா நான் இப்போ பார்க்கிறேன். அப்போ டாய்லெட் எங்க போடலாம் அப்படின்னா, மேற்கு நடுப்பகுதி போட்டுக் கொள்ளலாம். அப்போ வடமேற்கு ரூம்ல வடமேற்குல போட்டா என்ன நடக்கும்னா, ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம். அங்க வடமேற்குல பள்ளம் வரக்கூடாது. அங்க பள்ளம் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வடக்கு நடுப்பகுதியில டாய்லெட் போடுவான். அவன் வீட்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். வடகிழக்குல ஒரு டாய்லெட்ட போட்டுட்டான். கிரகப்பிரவேசம் பண்றதுக்குள்ள அந்த வீட்டினுடைய தலைமகனை எடுத்து விடும். ஓ! சரி, இப்போ டாய்லெட் என்பது உதாரணத்துக்கு என்னன்னா தெற்கு நடுப்பகுதியில போட்டுருவான். அப்ப தெற்கு நடுப்பகுதியில போட்டா என்ன நடக்கும்? தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் நடக்கும். தெற்கு நடுப்பகுதியில பள்ளம் வரக்கூடாது. ம். சில பேர் ரொம்ப அறிவாளி மாரி என்ன பண்ணுவான்னா, டாய்லெட்ட வெளியில போட்டு, வடமேற்குல வெளியில போட்டு, வெளியில போட்டா வெல் அண்ட் குட். அந்த செப்டிக் டேங்க்குக்கு மேல டாய்லெட் போடுவாங்க. ஆமா சார். யார் வீட்டிலெல்லாம் செப்டிக் டேங்க்குக்கு மேல டாய்லெட் போடுறாங்களோ, அவங்க வீட்ல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நான் பார்க்கிறேன். ம். நிச்சயமா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்துரும். செப்டிக் டேங்க்குக்கு மேல டாய்லெட் போடக்கூடாது. போட்டா நீங்க யூ மார்க் மை வேர்ட்ஸ். அந்த வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கும் சார்.